ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை உண்டான சுக்கிர பயிற்சி பலன்கள். அது எதுக்கு சார் சுக்கிர பயிற்சி பலன்கள் ஸ்பெசிஃபிக்காக போடுறீங்க அப்படின்ட்டு பல பேர் கேட்குறவங்களுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னு கேட்டால், சனி கொடுப்பார் எவர் தடுப்பார், குருவை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை, இப்படி பல பழமொழிகள் இருந்தாலும் இந்த கிரகங்கள் சனி, செவ்வாய், குரு, சூரியன், சந்திரன், இந்த கிரகங்கள்லாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை விட இவங்கள்லாம் கொடுக்காட்டினா கூட, நல்ல வித கொடுக்காட்டினாலும் கூட, இந்த கிரகங்கள்லாம் கஷ்டத்தை கொடுத்தா கூட, உங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அஷ்டம சனி நடக்குது, அஷ்டம குரு நடக்கிறது அப்படின்னா, அப்பேற்பட்ட நிலையில் கூட உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லா இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அப்படின்னா அது எந்த கிரகம்னா சுக்கிரன். நண்பனை போல் எந்த உறவும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. அந்த நண்பனை சொல்லக்கூடிய களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு எப்பேற்பட்ட யோகமும் கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்பேற்பட்ட சுக்கிரன் ஒவ்வொரு மாதமும் அவர் மாசாந்திர கிரகம். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறாரு. தன்னுடைய பாதையில் 12 ராசிகளையும் சுற்றிட்டு வரத்துக்கு 30 வருஷம் எடுத்துப்பார். குரு பகவான் ஒரு ராசிக்கு 1 வருஷம், 12 ராசியை முடிக்கிறதுக்கு 12 வருஷம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் 12 ராசியும் கடந்துட்டு வருவாங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்கு 20லேருந்து 25 நாள் தான். அதாவது மாதாந்திர கிரகம்னு சொல்லுவாங்க சுக்கிரனை. இந்த சுக்கிரன் சூரியனுக்கு அருகில் இருக்கார். புதனுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ட்ராவலிங் டைம் உள்ளவர். அந்த புதனுக்கு உண்டான ஈக்குவலண்ட்டான டைம் இருந்தாலும் இந்த சுக்கிரன் அசுர குருன்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிரன் சாதகமாக இருந்துட்டால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வருமானத்தையும் நற்பெயரையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அப்பேற்பட்ட சுக்கிரன் இந்த 2024ஆம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி மாதம் வரைக்கும் பயிற்சி ஆகிறாரு. ஜனவரி பிப்ரவரியில் 2 பயிற்சிகள் இருக்குது. ஜனவரி மாதம் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 18ஆம் தேதி பொங்கல் முடிஞ்சு ஒரு அடுத்த நாள், அதாவது பொங்கல், காணும் பொங்கல், மாட்டு பொங்கல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 18ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 11ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வகையில் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்களை தரப்போகிறாரு, என்ன நல்ல விஷயத்தை தரப்போகிறாரு, என்ன சந்தோஷத்தை வாரி வழங்க போகிறாருன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஜனவரி 18 முதல் பிப்ரவரி 11 வரை உண்டான காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். மீன ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சனி பார்வையில் இருந்த சுக்கிரன் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்திகிட்டு இருந்தார். ஆனால் அது அனுகூல செலவுகளாக இருந்தது. தந்தை வழியில் சுப செலவு, தந்தைக்காக ஆரோக்கியத்துக்காக செலவு, இதெல்லாம் நல்ல விஷயமா நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தசமஸ்தானத்துக்கு குரு பார்வையில் வராரு. உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் பதவியை ஏற்றித்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பொதுவாக 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தால் கெடுப்பாருங்க. அவர் சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல சனியோ சுக்கிரனோ இருந்தால் நிரந்தர உத்தியோகம் இருக்காது. யாருக்கிட்டையும் எதிர்ப்புகளை பகைமையும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். கோச்சாரத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வரதும் அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும், மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருது நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சுக்கிரன் கெடுக்கக்கூடிய சுக்கிரனுக்கு குரு பார்வை வர்றதுனால அந்த சுக்கிரன் கூட கெடுதலை நல்ல விதமாக மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இழந்த பதவியை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்குள்ள புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை வரும்பொழுது தனயோகம் அதிகரிக்கும். அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, பிப்ரவரி 5 இந்த 2 நாட்கள் உங்களுக்கு தனயோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வியாபார வளர்ச்சி ஏற்படும். பூமி தொடர்பான தனலாபம் அதிகரிக்கும். பூமி வளர்ச்சி ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருந்து உங்களுடைய
பூமி ஆசையை பூர்த்தி செய்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு புதன் வந்து உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார். சூரியன் புதன் சேர்க்கை 13ஆம் தேதி வரைக்கும், அது 13ஆம் தேதி வரைக்கும் புதாதித்ய யோகம் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் சில பேர்த்துக்கிட்ட பெருமையாக பேசுவீங்க. அந்த பெருமையின் காரணமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாத பிற்பகுதியில், அதாவது பிப்ரவரி 5லேருந்து பிப்ரவரி 11க்குள்ளார 2ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால, அந்த 2ஆம் வீட்டு அதிபதியோட சுக்கிரன் 11ஆம் தேதி சேர்றதுனால கலைத்துறை நண்பர்களுக்கு வழக்குகளில் வெற்றி, கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானத்தில் வெற்றி, வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மீனராசியில் பிறந்தவங்க அனைத்து பேருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறது, எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறது, எதிரிகளிடமிருந்து கடல் கடந்த நபர்களிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து இல்லை ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா அவர்களால் ஏற்பட்ட பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், ஆரோக்கிய கஷ்டம் எல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு அந்த இழந்த செல்வம் மீட்டெடுப்பதற்கும் மீண்டும் வருவதற்குண்டான ஒரு அமைப்பை தரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி 11ஆம் தேதி வரை இருக்கும். பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்கள் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் யார் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம்பிளிங், அதாவது சூதாட்டத்தில் இருக்கிறவங்க, லாட்ரியில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவங்க, கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறவங்க, பொருட்களை வாங்கி கைமாற்றி விடுறவங்க, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லாமல் மீடியேட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், புரோக்கராக இருக்கிறவங்க, இவர்கள் எல்லோருமே எச்சரிக்கையாக இருக்கணும். ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா, நீங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். பூமிகாரகன் உச்சபலத்தை அடைவது நன்மையை ஏற்படுத்தினாலும் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் அந்த வழக்கு உங்களுக்கு மண்டையில் குடைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 18 முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பிராயச்சித்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமானை வணங்க வேண்டும், செவ்வாய் பகவானை வணங்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு உண்டான வேல்மாறல், முருகனுக்கு உண்டான வேல்மாறலை படித்து வருவதன் மூலமாக உங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்படுகின்ற நஷ்டத்திலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். குறிப்பாக தொழில் சார்ந்த வெற்றிகள், அந்த தொழில் சார்ந்த எதிரிகளை வெல்லுவதற்கு இந்த வேல்மாறல் உதவிகரமாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கின்ற மாதமாக அமைந்திடும். இந்த எபிசோடை பார்க்குறவங்க, இந்த வீடியோஸை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எம்மிடம் நமது அட்வைஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு, ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு உபாயம் என்னென்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் 2 நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த 2 நம்பரில் எதன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பல பேர் என்ன பண்ணிடுறாங்க, எங்களோட ஜாதகத்தோட முதல் பக்கத்தை அனுப்புகிறோன்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க. எனக்கு வேணுங்கிறது எனக்கு அந்த கட்டம் தேவையில்லை. எனக்கு வேணுங்கிறது உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர், இந்த 5 விவரங்களையும் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பினீங்கன்னா, உங்களுடைய கேள்விகளையும் அனுப்பினீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணித்து அதற்குண்டான உங்கள் கேள்விகளுக்குண்டான பதில்களை வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு பகிர முடியும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சங்கடங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு உபாயமாக அடியேனையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.